ஒரு ஒரு மலரோட வடிவம். அதாவது சில மலர்கள் 2 இதழ் இருக்கும், சில மலர்கள் ஒரே இதழ் இருக்கும், 3 இருக்கும், 4 இருக்கும், 5 இருக்கும், 7 இருக்கும், 8 இருக்கும், சிலது பல்வேறு இது இருக்கும். ஒரு 20 இதழ்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த 20 இதழ்களையும் ஒரு ஜாமெண்ட்ரி, அதாவது வரைபடம் மாதிரி ஏற்படுத்திருக்காங்க. அந்த வரைபடமும், அந்த மலருடைய வரைபடம், அந்த பூவுடைய வரைபடமும் பல ஆயிர கோடி கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருக்கிற ஒரு பால்வெளி மண்டலத்தின் வரைபடமும் ஒன்னா இருக்கு. அதனாலதான் நான் என்ன சொல்றேன், இது பஞ்சபூதங்களுக்கு அப்பால, கோள்களுக்கு அப்பால இருந்து வேலை செய்யுது அப்படின்னு சொல்லி. புரிதல், சரியான புரிதல் என்பதுதான் நம்மளை மிகப்பெரிய மாற்றத்துக்கு உள்ளாக்கும். சரியான புரிதல் வேணும் நமக்கு. மலர்களை பற்றி சரியான புரிதல் நமக்கு வேண்டும். மலர்கள் என்பது என்னை நான் பார்க்க, என்னை நான் புரிந்து கொள்ள, என்னை நான் அறிந்து கொள்ள, என்னை நான் ஒழுங்குபடுத்திக் கொள்ள, என்னில் பிரபஞ்சத்தை பார்க்க, பிரபஞ்சம் நானாக இருப்பதை பார்க்க, பிரபஞ்சமே நான் என்பதை உணர. இதுதான் மலர்.